என்னப்பா புது பணக்கார செல்லப்ப சார் எம்எல்ஏக்கு விருந்து வச்சு அஸ்தராரு, என்ன விஷயம்? அட என்ன விசேஷம்? பண்ற கள்ளச்சாராய வியாபாரத்தை கண்டுக்காம இருக்கிறதுக்கு எம்எல்ஏ கமிஷன் கொடுப்பாரு. நம்ம சம்சாரமுங்க சைஸ் கொஞ்சம் பெருசுங்க, அது வஞ்சனையெல்லாம் தின்னு அப்படி ஆகி போச்சு. போடு. என்னங்க திடீர்னு சொன்னோம், ஏகப்பட்ட அமக்கல பண்ணிருக்கீங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டுக்காரரு எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றாருன்னு சொன்னாரு. அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். அதே நம்ம ஏரியாவுக்கு எந்த அரசியல் தலைவர் வந்தாலுங்க நம்ம வீட்டுல தானே சாப்பிடுறது. என்னதான் இருந்தாலும் நம்ம மாவட்ட செயலாளரை மேடையில வச்சு அப்படி பேசிட கூடாதுங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. என்ன தகராறுங்களா? இல்லீங்க, அது நம்ம உள்கட்சி பிரச்சனை, உங்களுக்கு புரியாது. சரி, உனக்கு புரிஞ்சுதாயா? புரியுது. அவன் அந்த புடி பிடிக்கன்னு வச்சுக்க, அவன் வளர்ந்து நம்மள அமைக்க போடுவான். அவனை தொலைக்கிற வரைக்கும் நீ நிம்மதி இல்லையா? மாவட்டம் பெரிய கொம்பாயா, அவன் நேத்து வந்தவையா கட்சிக்கு, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நீங்க கேட்டீங்களா? அந்த கோஷ்டி தந்தவையா? இங்கேயும் பேசுவான் அங்கேயும் பேசுவான், நம்பாதீங்க. கண்ட இடத்துல வாய வைக்காதீங்க, ஒரே இடத்துல வாய வையா. ஏன்டா விருந்துக்கு வந்த இடத்துல சாப்பிட விடுங்கடா. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேப்பர்ல அறிக்கை விட்டு அடிச்சுக்கிறாங்க. நாம லோக்கல் மேடையில் அடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஜனங்களா பார்த்து செருப்பால் அடிக்கிற வரைக்கும் நாம திருத்த போறது இல்லையே. சாப்பிடுங்கடா. ஏனுங்க இவ்வளவு நேரம் பேசிட்டதெல்லாம் நம்ம கட்சிக்குள்ளேயே நடக்கிற சண்டைங்களா? ஆமாங்க, நல்ல கட்சிங்க. என்னடி இங்க தெருநாய் மாதிரி அடிச்சுக்கிறானுங்க, விட்டா கடிச்சிருவானுங்க போல இருக்கு. டக்கர் ஃபைட்ரி. என்னடி அந்த கிழம் அப்படி பாக்குதே? சைட் அடிக்கிறானா? அடிச்சுட்டா சாமி போலாம். அண்ணே, போண்டா சாப்பிடுறீங்களா? போண்டா இல்லடா, இது மாரடிச்சான் உருண்டை. செத்தா கௌரவமா சாவணும்டா. போண்டா சாப்பிட்டு செத்தன்ற கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதடா. அப்ப நான் சாப்பிட்டுமா? தின்னு தொலை போ. ஒரே தூக்கமா இருக்குல்ல? ஐயோ, உன்னை கண்டா ஊரே பயப்படுது, நீ ஏன் அந்த பொண்ணுக்கு பயப்படுற? கேள்வியா கேக்குற? கழுத புள்ள, இந்த ஊர்ல யாருக்குமே என்ன பயந்து இல்லடா. அனாஷ் ஒரு பொண்ணை பார்த்து வேட வச்சுட்ட. எல்லாம் நீ பண்ண ஏற்பாடு தான்டா. அந்த பொண்ணு போயிடல பாரு. யோ, சீக்கிரமா வண்டி அடியா, பரீட்சைக்கு நேரமாச்சு. இந்த ஓட்ட வண்டியில போறதுக்குள்ள பரீட்சை முடிஞ்சிரும் போல இருக்க. நீ எல்லாம் பரிச்சை எழுதி என்னத்தை கிழிக்க போற? பேசாம உங்க ஒப்பனை நல்ல நாளா பார்க்க சொல்லு. 2 பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம். யோ, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, செருப்பு பிஞ்சிரும். அதனாடி ஏகே பாட்டி சவனா ஆளுக்கு அதை காட்டி மிரட்டுறீங்க. கார்த்திகேயா, முதலாளி உன்னை வேலைக்கு வர சொன்னாரு. எனக்கு யார்தான் முதலாளி? யாரு? எங்க முதலாளி புதுசா ஒரு பிளஷர் வாங்கியிருக்காரு, அதுக்கு ஒரு டிரைவர் தேவை. மாசம்பளத்துக்கு உன்னை கூட்டி வர. ஏமா, அங்க எதுக்காக கார்த்திகேயன் சண்டை பிடிச்சிட்டு இருக்கான்? அந்த புது பணக்காரன் பிளஸர் வாங்கியிருக்கானா, டிரைவர் வேலைக்கு இவனை கூப்பிட்டுருக்கான். என்னை எப்படி நீ வேலை கூப்பிடலான்னு அவங்கள எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இருக்கிறது 4 பேரு, தண்ணி வேற வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நிறுத்துங்கடி. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறேன், உங்களுக்கு குழப்பா போச்சு. போங்கடி எல்லாரும். சண்டை போடுறத பத்தி நீ பேசுறியா? வேலைக்கு வர இஷ்டம் இல்லனா விட்டுற வேண்டியதானே. எதுக்காக அவங்கள அப்படி போட்டு அடிக்கணும்? இந்த புது பணக்கார இன்னைக்கு வேணா ஊரை ஆளலாம். ஆனா ஒரு காலத்துல மாத்தி கட்டுறதுக்கு கூட வேட்டி இல்லாம கட்டின வேட்டியை கசக்கி கட்டினவன். இவனுக்கு எங்க வீட்டுல நாய்க்கு ஊத்துற மாதிரிதான் கஞ்சி ஊத்துவாங்க. சீக்கிரம் சாப்பிடுறேன். அருக்காணி, சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. சரி தாயி. ஆமா, புளி ஊத்தி பரட்டி வச்சிட்டோம்னா கூச்சப்படாம நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன இங்கிலீஷ்காரி மாதிரி நோண்டிட்டு இருக்கிற? கொட்டுவாளா? மாறுவாடி வட்டியா மலேரியா ஜுரமாம்பாங்க. சர்ன்னு ஏறிடுச்சு. வட்டி அசலை முழுங்கி, அசல் வட்டியை முழுங்கி, இப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன முழுங்க போகுது. வர 20ஆம் தேதி நம்ம வீடு எஸ்டேட் ஏலம் போக போகுது. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஏனுங்கய்யா, பார்த்து யாருக்கிட்டவா பேசி சமாதானமா போலாம். தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தானே கோர்ட் ஆர்டரே வருது. ஏனுங்கய்யா, அம்மாவி கிட்ட
400-500 பவுன் நகை இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிட்டாங்க. அதை வித்தாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு மார்வாடிக்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கினதுக்கே கூச்சப்பட்டேன்னா அவ கழுத்துல இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுன்னு எப்படிதான் கேட்க முடியும்? நான் கேட்கலாமா? அதை அவ அப்பம் கொடுத்த சீதனண்டா. நீ கை நிறைய அள்ளி கொண்டு வந்தது உன் தகை போட்டு சீதனம் மட்டும் இல்ல, இந்த புருஷனுடைய மானமும் தான். இந்த ஜென்மம் எடுத்தது உங்களுக்காக நினைக்கிறவனா, ஆனா உங்களால மட்டும் எப்படிங்க என்ன பிரிச்சு பார்க்க முடியுது? இந்த மார்ல இருக்கிற மாங்கல்யம் ஒரு மஞ்ச துண்டா இருந்தா கூட போதுங்க. ஆனா உங்க கௌரவம் மட்டும் ஒரு குண்டு மணி அளவு கூட குறைய கூடாதுங்க. கழுத்து நிறைய நகையும் கைகொள்ளாம வளையலும் போட்டு மகாலட்சுமா நிற்பாங்க. அவங்கள போய் மூடி மாறு. என்னடா பண்ண சொல்ற? எல்லாம் என் நேரம் அப்படி. ஏன் நம்ம ஊர்ல அத்தாபரி விவசாய சங்கம் இருக்குது, சொசைட்டி இருக்குது, எல்லாம் உங்க சொந்தக்காரர் தானுங்க. சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம அசலூர்ல ஒன்று போய் அடமானம் வைக்கலாமுங்க. மாமன் மச்சான்னு உறவு கொண்டாடின எல்லாருமே எனக்கு இன்னைக்கு வில்லாதி வில்லன் ஆயிட்டாங்க. சொசைட்டில பணம் இல்லையா, திடீர்னு பணம் கேட்டா எப்படிங்கிறாங்க. வேணா 25ஆம் தேதி தருவாங்களாம். ஏன்னா 20ஆம் தேதி ஏலம் போயிடும் உங்களுக்கு தெரியுமில்ல. நான் ஒரு வெள்ளசுரம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு இவங்க கூட உறவு கொண்டாடிட்டேன். இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டை ஏலத்தை கொண்டு வந்து என்ன நடுத்தரில் நிறுத்தணும் பாக்குறாங்க. நான் விட்டுருவேனா? என் வீட்டுக்குள்ள அமீனா வந்துருவானா? சோமனூர் சொசைட்டி சேர்மன் பேசிட்டேன். ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவாட்டி அப்புறம் சாதிச்சனன் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன். அசலூர்காரனுக்கு இருக்கிற குருத்து கூட நம்ம உள்ளூர் பரதேசிகளுக்கு இல்லாம போயிடுச்சே பாவிங்க. சரி, நீ நகையை கொண்டு போய் கொடு, அவர் பணம் தருவார், வாங்கிட்டு வா. நானே நேர்ல கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆனா அவங்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. அவங்க கிட்ட கடனுக்காக கையேந்தி எனக்கு பழக்கம் இல்லையா? ராமசாமி மாமா, இந்த சோமனூர் சொசைட்டி பார்த்தா பொட்டி கடையாடா இருக்குது. கத்த கத்தையா பணத்தை எடுத்து அடுக்கிறானுங்களா? இத்தனை பணத்தை ஒரே வாட்டி நான் கண்ணில் பார்த்ததே இல்லையா? இத்தனை பணத்தையும் மொத்தமா எடுத்துட்டு நான் 2 பேரும் தனியா போயிட்டு இருக்குமே, விஷயம் தெரிஞ்சு 10-15 பேர் சுத்தி நின்று மிரட்டினான்னு வை, என்ன பண்ணுவேன்? 10-15 பேர் நின்றுவாங்களா? அப்படியே அவங்க நின்றுட்டாலும் விட்டுருவோமா? நாங்க கத்தி எடுத்து வளர்ந்துட மாட்டோம். வந்து கத்தி வச்சுக்கிறீங்க எங்க? இதோ எங்க சோமனூர் சந்தையிலே வாங்கின பட்டன் கத்தியா? ஏமாப்ல, இப்ப இந்த கத்தி எடுத்து உன்னை ஒரே ஏத்திட்டேன்னு வை, என்ன பண்ணுவேன்? என்ன மாமா? அட சொல்றேன், என்ன பண்ணுவேன்? மாமா என்ன மாமா தமாசெல்லாம் பண்றீங்க? விளையாடாதீங்க மாமா. தமாசெல்லாம் ஒண்ணும் இல்லைடா மாப்ள. மாஞ்சு சம்பாதிச்சாலும் சாகருக்குள்ள இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, உன் கத்தி எடுத்து உன்னையே ஒரே ஏத்த போறேன். உன் உடம்புல இருந்து ரத்த வெள்ளம் வரும்ல, அதையெல்லாம் எடுத்து என் உடம்புல பூசிக்க போறேன். பூசிட்டு முதலாளி பணம் கொண்டு வர்றது தெரிஞ்சு 10-15 பேர் சுத்தி நின்றுக்கிட்டு ராமசாமி குத்தி கொண்டு போட்டாங்க. நான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தனுக்கு முதலாளி அப்படின்னு அழுது போறேன். எப்படி? மாமா மாமா சரி வந்து அட ஓட்டு. இதுக்கு மேல இந்த ஊர்ல எவனும் கேட்க மாட்டான். மணி எடுத்து ஆட்டுங்கப்பா, வியாபாரத்தை முடிங்க. எங்களா பணத்தை கட்டுறேன். ஆம்பளை துணையே இல்லாம என்ன வளர்த்து ஆளாக்குறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க.
இப்ப சொல்லுங்க, நான் ஆத்திரப்பட்டது தப்பா? இல்ல, ஆனா ஆத்திரப்படுறதுனால மட்டும் இழந்ததை மீட்ட முடியாது இல்லையா? அமைதியா யோசி. அட கூடி, அட ஒரு ரவுண்ட் போடு கூடுற. வேண்டாங்க முதலாளி. அட இந்த நீங்க திரும்பிங்க முதலாளி. திரும்பிங்க முதலாளி. இந்த முறுக்கு தண்ட அட தின்னு. கொண்டாங்க. கொடுமை என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பசுமாடு வாங்கி கட்டணும் வை, டேய் பாரு, சொல்லுங்க முதலாளி. அதுவா மேய்ச்சிக்கிட்டு அதுவா பால் கறந்து வந்து கொடுக்கு. ஆமா முதலாளி. இது லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம இங்க பாரு, இங்க பாரு, பண்ணிமா நிக்கிற. துப்பாதிங்க முதலாளி, லட்ச ரூபாய்க்கு முதலாளி. நானும் எந்திரிக்கட்டுமா? வேண்டாம் முதலாளி, அப்படியே கெத்தா உட்காருங்க. நீங்களும் எந்திரிச்சா பயந்துட்டு நினைச்சுக்குவான், நான் பாத்துக்கிறேன். என்ன விசேஷம்? ஐயா, என்னப்பா? என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஜீப்ப யாரோ பாவிங்க எரிச்சிட்டாங்க ஐயா. கஞ்சி கூட வழி இல்லையா? நீங்களா பார்த்து ஒரு டிரைவர் வேலை கொடுத்தீங்கன்னா நானும் எங்க அம்மாவும் 6 வயது கஞ்சியாவது குடிப்போம். வேலை கேட்டு வந்தவன் எதுக்குப்பா செருப்பு கழட்டினேன்? உங்க முன்னாடி நான் எப்படியா செருப்பு போட்டு வருது? ஐயோ முதலாளி வார்த்தையால கொள்றானே. பாவமா இருக்காடி. ஒரு சம்பளத்தை பேசி கார் சேவை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். தம்பி, ஐயா. கமிஷன் கேப்பேன், கொடுத்துறேன். முதலாளி பாட்டில் கொஞ்சம் தான் இருக்கு. பட மாப்பிள முதலாளி வச்சுக்க, இந்த நாய் கொடுக்க. சரிங்க முதலாளி. குடிச்சான்னா ரொம்ப லோலாய். சரிங்க முதலாளி. முதலாளி போயிட்டா பாட்டில கொடுப்பா. பாட்டில் கலையாதப்பா. பையனை பத்தி என்ன நினைக்கிற? அதான் வந்துட்டேன், காலில் விழுத்தானே. அவன் வந்ததை விடப்பா, வந்தவன் வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ விவகாரமா அந்த மாதிரி தெரியலானே. புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சுது? முதலாளி ஆ. காடையும் கௌதாரிமா போட்டு வாட்டமான வளர்த்து வச்சிருக்காருல்ல, அத கவிட்டு போறான். கவுனானு கவு. என்னப்பா இங்கே டேரா போட்டீங்களா? ஆமா சாமி, சுத்துப்பட்டி கிராமத்துல ஆடினா 4 காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கு. பொழுது காட்சி கொடுத்துட்டு இங்கே முடைக்கலாம்ல சாமி. முடங்குவீங்க. எவனாவது இழுச்சு வாங்கி கிடைச்சானே கைக்கு சிக்னல் சுட்டிக்கிட்டு கம்பி ஆயிட்டுருவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயா அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, நாங்க மானசங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? பிச்சை எடுக்கிற மாதிரி வருவீங்க, அமாவாசை வந்தது எல்லாத்தையும் அமைக்கிட்டு போயிடுவீங்க. அந்த கரையில எங்க வேண்டாம், முதல்ல இடத்த